உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். இந்த டயலாக் ரொம்ப ஃபேமஸ் நம்ம தமிழ்நாட்டில். நான் சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். நம்ம ரூட் அப்படி. இதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ சொல்லாததையும் செய்வோம். இந்த 5 ஸ்டார் வாழ்க்கை தரம் அப்படின்ற இதில் சொல்லாததை செய்வோம். இப்போ நம்ம ஒய்ஃப், தம்பி, அண்ணன், தங்கச்சி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவங்ககிட்ட போயிட்டு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, கொஞ்சம் யாராவது அழுத்தி விட்றீங்களா, இல்லை கொஞ்சம் தைலம் தடுவுங்களேன், என்னதான் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஆனால் நம்ம முகத்தை பார்த்து நமக்கு தலைவலிக்குது அப்படின்றது நம்ம அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம அவங்ககிட்ட ஒரு வாய் கூட திறந்து சொல்லணும் அவசியமே இல்லை. உடனே அவங்க கையில் ஒரு தைல டப்பா எடுத்துன்னு வருவாங்க. கையில் ஏதோ ஒரு சூடாக காஃபியோ டீயோ எடுத்துன்னு போட்டு பக்கத்தில் நின்று இந்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அடுத்தவங்க வாய் திறந்து சொல்லாமலே அவர்களுடைய தேவைகளை உணரும் அம்மாவின் குணம். இந்த குணத்தை தான் இந்த 5 ஸ்டார் தரம் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குது. இதுக்கு பேர் ரெக்யர்மெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். இப்போது கஸ்டமர்ஸோட தேவைகள் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கறது. இப்போது ரெக்யர்மெண்ட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றது சொல்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சொல்லாததையும் நம்ம உணர்ந்து நம்ம அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். இது ரொம்ப ஒரு அதிக பிரசங்கித்தனமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா பல விஷயங்களில் தங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இந்த துறையில் நல்ல அனுபவம் உள்ள ஒரு பெரிய கம்பெனி இல்லை அவங்களோட ஸ்டாஃபு அப்போதைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை சுட்டி காட்டலாம், அதை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதனால் 2 பேருக்குமே ஒரு நன்மை. ஒரு ரெண்டுமே வீழ்ச்சிட்டு கிடப்பாங்கள்ல, மூச்சு கிடப்பாங்க, என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் தெரியாமல். அப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு சேவையும் கிடைக்குது. அது செஞ்சு கொடுத்த கம்பெனிக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ். இப்போ ஒரு முடிவெட்டுற கடைக்கு நம்ம போகிறோம். அங்கே நிறைய தலையெல்லாம் முடி வச்சுக்கின்னு ஒருத்தன் உள்ளே போவான், காடு மாதிரி வச்சுருப்பான். உள்ளே போயிட்டு தலைவா ஹேர் கட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவான். அவர் என்ன பண்ணுவார், அங்கே நம்ம முடிவெட்டுற கடைலாம் பார்ப்போம்ல, நிறைய விதவிதமான ஒரு ஸ்டைல்ஸ் எல்லாம் அங்கே மாட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இதில் எந்த மாதிரி வெட்டணும் சார் அப்படின்னு கேட்பான். இப்போ அதை பார்த்துட்டு வந்தவன் இந்த காடு மாதிரி முடி வச்சுன்னு ஒருத்தன் தெரிஞ்சான் பாரு, அவன் என்ன பண்ணுவான், ஐயோ என்னடா மாதிரி இருக்கு, சரி நீங்களே ஏதாவது பாட்டு கொஞ்சம் வெட்டி விடுங்க அப்படின்னு சொல்லுவான். இது ரெக்யர்மெண்ட்ஸ் டெவலப்மெண்ட் இங்கே தேவைப்படுது. இப்போ வந்தான் அந்த காடு மட்டும், இந்த காடு பையன் அவன் என்ன பண்ணுறான்னா உட்காடுறான், அவர்கிட்டே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்றான், நீங்களே பார்த்து பண்ணுங்கன்னு. அப்போ அவர் 100 பேருக்கு இல்லை 1000 பேருக்கு அவர் முடிவெட்டிருப்பார். சரி யாருக்கு என்ன பொருந்தும், எது இந்த விஷயத்தை பொருந்தாது அப்படின்ற மாதிரி அவருக்கு நல்லாவே தெரியும். இப்படி நிறைய பேர் உள்ளே போனோடனே நீங்களே உங்கள் ஸ்டைலில் வெட்டி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்போ முடி வெட்டுற என்ன பண்ணுவார், இப்போ அந்த காடு மாதிரி முடி வச்சுருந்தான்ல அவனுக்கு சரி இவன் முகத்துக்கு இந்த ஸ்டைல் நல்லாயிருக்கும், இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லாயிருக்கும், அவர் ஏதோ ஒன்று வெட்டி விடுப்பார். அப்புறம் வெட்டி விட்டுன்னு இது பார்ப்பாங்க, இது ஓகே சார் அப்படின்னா சரி அவனுக்கு பிடிச்சிருந்தா ஓகே, இல்லைனா ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணுவான், ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வேற ஒருத்தர் வராரு, எனக்கு நான் போலீஸு, எனக்கு போலீஸ் கட்டிங் பண்ணுங்க அப்படின்றார். இன்னொருத்தர் ஏன்பா ரொம்ப வெயில் காலமாக இருக்குதே, இதை கொஞ்சம் முடியை நல்லா ஷார்ட் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்கிறார். இவங்கக்கிட்ட போய் இந்த முடி வெட்டுறவர் சொல்லுவாரா, சார் உங்களுக்கு இப்படி வெட்டினா சரியாக இருக்காது, இல்லை இப்படி வெட்டுங்க, இல்லை இப்படி வெட்டினா சரியாக இருக்குது அப்படி வெட்டுன்னு சொன்னால் அவங்க ஒத்துப்பாங்களா? ஏன்னா அது அவங்களோட ப்ரொஃபஷ்னல், அவங்க அதை எதிர்பார்த்து தான் வராங்க. இப்போ நமக்கு எப்படிப்பட்ட ஆள் வேணும் அப்படின்னா, ஒரு காடு மாதிரி முடி வச்சுன்னு உள்ளே வந்தான் பாரு, அவன் மாதிரியான ஆளுக்கிட்ட நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். அதாவது சில பேர் பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி, அதாவது அம்மாவின் குணம்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி. நம்ம போய் ஒரு விஷயம் சொல்லி அதை அவங்க பண்ண சொல்லி சொல்கிறது வேறு. இப்போ நம்மளா ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுறது. இப்போது அந்த மாதிரி ஒரு சஜஷன் பண்ணும்போது தான் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நமக்கான விஷயங்கள் அது மாறும்.
இப்போ இப்போ நான் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு பொருள் வாங்குகிறோம். அதே நேரத்தில் அவருக்கு தேவைப்படுற மாதிரி அந்த பொருள் வாங்குறதுக்கு தேவைப்படுற மாதிரி இது கொஞ்சம் வாங்கிக்கோங்க, இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முடி வெட்டுற காட்டிலே வந்து முடி வெட்டுருவோம். வெட்டி முடிச்ச உடனே சார் இந்த ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க, ஃபேஷியல் செஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்கன்னா அதை சப்போஸ் நம்ம என்ன பிடிச்சிருந்தா நம்ம அதை பண்ணிக்கிட்டு அழகாக ஃபேஷியல் பண்ணிட்டு ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி வெளில வந்து நின்றுவோம். இப்போ அது அவங்களுக்குமே ஒரு திருப்தியாக இருக்கும், இந்த முடிவெட்ட சலூன் கடைக்காரங்களுக்கும் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம். இப்படி 2 பேருக்குமே ஒரு பெனிஃபிட் இருக்குது. அப்படி இல்லாமல் சும்மா பணம் சம்பாதிக்கிறதுக்காக கண்ட விஷயங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது, அதனால் நம்மளோட பேர் கெட்டு போவோம். அடுத்த முறை கண்டிப்பாக அந்த கஸ்டமர் வர மாட்டான். ஆடா போய் அவன் சரியான தொல்லை பண்ணுறான், இதை வாங்கிக்க அதை வாங்கிக்க, இதை பண்ணுறான் அதை பண்ணுறான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் போட்டு அப்படியே டென்ஷன் பண்ணுறான், நச்சரிச்சுனே இருக்கான்பா, இதை வாங்கிக்க அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அந்த கடையை விட்டு வேறு கடைக்கு போயிடுவோம். இப்படி ரொம்ப கவனமாக செயல்படுத்த வேண்டிய விஷயம் நமக்கு ரொம்ப இருக்கு இல்லையா? அது ரொம்ப கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும். இது எல்லா தொழிலிலுமே நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு கம்பெனி ஒரு கஸ்டமர்கிட்ட போயிட்டு ஒரு நல்ல உறவோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். அவங்களோட தேவை என்ன, அதை நம்ம கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா, முறைப்படி நம்ம அவங்களுக்கு வந்து அதை செஞ்சு கொடுத்தோமா, அவங்க வந்து வெளிப்படையாக சொன்ன விஷயங்களை தவிர வேறு சில ஏதாவது விஷயங்கள் அவங்களுக்கு தேவைப்படுமா இல்லை பயன்படுமா, அதை நம்மளோட அனுபவத்தால் உணர முடியுதா. முக்கியமான விஷயம், நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம்ல அந்த விஷயம் வந்து அந்த தேவையினால அவங்களுக்கு உண்மையாகவே பெனிஃபிட் இருக்கா, இல்லை சும்மா பணம் கொடுக்கறதுக்காக நம்ம ஏதாவது சொல்கிறோமா. இப்போ இந்த கேள்வி எல்லாத்துக்குமே வந்து நல்ல பதில்கள் கிடைச்சாதான் ஒரு தேவைகளை சிபாரிசு செய்யணும், இல்லைன்னா அப்படி இருந்தோம்னா. ஸோ புதிய தேவைகளை சிபாரிசு செய்யும்போது நாம் இன்னைக்கு நிலைமையை மட்டும் யோசிக்கக்கூடாது. அடுத்த மாதமோ இல்லை அடுத்த வருடமோ இல்லை அடுத்த தடவையோ அவங்க வரும்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும். இப்போ வந்துட்டு நான் ஒரு ரியல் எஸ்டேட் மாஃபியான்னு வச்சுக்கோங்க. அந்த ரியல் எஸ்டேட் மாஃபியா என்கிட்ட வந்து கேட்குறாரு, ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சார் எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன வீடு வேணும்னு நான் கேட்குறேன். நான் என் ஒய்ஃப் மட்டும்தான். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு அட்டாச் பாத்ரூம், ஒரு சின்னதாக ஒரு ஹால் இருந்தால் போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் தான் ஒரு ரியல் எஸ்டேட் மாஃபியா வச்சேன். உடனே என்ன பண்ணேன், அங்கே எங்கேன்னு சுற்றி அவருக்கு ஒரு பிரமாதமான ஒரு ஜம்முன்னு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வாங்கி கொடுத்தேன். சூப்பராக ஜம்முன்னு வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நான் ஒரு வீடு வாங்கி கொடுத்தல, அந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய பார்த்துக்க அவங்க பேரண்ட்ஸு, அவங்க சொந்தக்காரங்க, இந்த மாதிரிலாம் நிறைய அங்கே வர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, இடம் பத்தாமல் போகுது. அப்போது அந்த டைமில் வந்துட்டு என்கிட்ட வீடு வாங்கினவர் என்ன சொல்கிறாரு, நம்ம இடம் பற்ற மாட்டேங்குதே, வாங்கும் போதே நம்ம ஏதாவது பிளான் பண்ணிக்கலாமோ அப்படின்னு சொல்லி அவரும் யோசிக்கல. நான் தான் பெரிய ரியல் எஸ்டேட் மாஃபியா வச்சேன். நானும் என்ன பண்ணல, அப்போவே அவர்கிட்ட சொல்ல, சார் நீங்கள் இப்போ 2 பேராக இருக்கீங்க, ஃப்யூச்சரில் உங்களுக்கு குழந்தை பிறக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வரலாம், தங்கலாம், சாப்பிடலாம், ஒரு ரிலாக்ஸ் பண்ணலாம். அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த இடம் போதுமா, பத்துமா, அதை விட கொஞ்சம் இன்னும் ஒரு, நீங்கள் இப்போ 25 லட்சம் ரூபாய்க்கு இந்த வீடு வாங்கியிருக்கீங்க, மேற்கொண்டு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா, இல்லை ஒரு 5 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ஒரு 30 லட்சத்துக்கு ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டு சூப்பராக ஒரு இடத்துல ஜம்முன்னு இருக்குது சார். அதை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லா இருக்கலாமே இருக்குன்னு நானும் சொல்லலை. அப்போது வாங்கியிருக்கலாமேன்னு அவரும் ஃபீல் பண்ணிட்டாரு, விற்றுருக்கலாமே அப்படின்னு நம்மளும் ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த விஷயம் என்ன, இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கஸ்டமருக்கு வந்து அவங்களுக்கு தேவையான விஷயம் இது சரியாக வருமா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு அவசியம் தேவைப்படுதா அப்படின்னு நம்ம இப்போவே வாங்கிடுங்க சார் நம்ம செஞ்சுருக்கணும். நாம் இப்படி சொல்லும்போது அவங்க உடனே நம்பிட மாட்டாங்க. இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கமிஷன் வாங்குறதுக்காக நம்ம வீட்டு நம்ம தலைமையில் கட்ட பார்க்குறான் பாராட்டாய், அதெல்லாம் தர முடியாதுப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கலாம். ஆனால் கண்டென்ட் என்ன,
இப்போ 2 பேருக்குமே பிரச்சனை தான். ஒரு சின்ன வீடு, 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குள்ள ஒரு கல்யாணம் வந்து ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு குழந்தைய பிறக்காதா? இல்லை அவங்களுக்கு தேடி யாரும் வரமாட்டாங்களா? ஃப்யூச்சரில் அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்கலாம், இல்லை 3 குழந்தை பிறக்கலாம், ஒரு 2-3 பெட்ரூமாவது தேவைப்படும்ல. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணணும். அதுதான் இந்த விஷயம். இப்போ ஒன்றுமே கிடையாதுங்க. ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயத்த நம்ம சொல்லாமே. நம்ம ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்கு போகிறோம், பவுடர் சீப்பு அது இதுன்னு ஏதோ வாங்குகிறோம். அப்போ அந்த ஃபேன்சி ஸ்டோரில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்லுதுன்னா, அண்ணா நீங்கள் இந்த ஆயில் வாங்குறீங்கல்ல, இந்த ஆயில் கூட இதை சேர்த்து கொஞ்சம் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உங்களுக்கு முடி வளரும், இல்லை உங்களுக்கு வந்து இது ஷைனிங்காக இருக்கும்னு ஏதாவது ஒரு விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுறதுன்னு வச்சுங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், இது வேணாமா, இது எவ்வளோ அப்படின்னு கேட்போம். இவ்வளோ. நம்ம ஒரு பிளானோட போயிருப்போம், அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வச்சுட்டு அதை பயன்படுத்த ஆரம்பிப்போம். இப்போ அதே நேரத்தில் அந்த பொண்ணு அந்த சஜஸ்ட் வந்து எப்படி பண்ணுதுன்னா, ஒரு ப்ராப்பராக இது வாங்கினா இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வாங்கி பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து நமக்கு தேவைப்படுற பொருளை நம்ம சஜஸ்ட் பண்ணுறது தப்பில்லை. அப்படி சஜஸ்ட் பண்ணும்போது அப்போ அந்த கஸ்டமருக்கும் நம்ம கடை முதலாளிகளுக்கும் ஒரு பிணைப்பு ஏற்படுது இல்லையா? அது ஒரு லாங் டேர்மாக இருக்கும். ஒரே டைமில் போட்டு அவனை அடித்து, அதாவது பொன் முட்டை இடுகிற வார்த்தை ஒரே டைமில் அறுத்து அதை வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கறது, அது ரொம்ப தப்பு. ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அந்த ரெக்கமெண்ட் பண்ணும்போது கஸ்டமருக்குமே அது தேவைப்படுமா, அதனால அவங்க பெனிஃபிட் அடைகிறாங்களான்றதை நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்கணும்ல, பார்ப்போம்.